37 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா கொண்டுவரப்பட்ட நிழல் உலக தாதா சோட்டா ராஜனிடம் உளவுத்துறையினர் விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கணபதி. கடுமையான பாதுகாவலுடன் சிபிஐ அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்ட சோட்டா ராஜனுக்கு இன்று அங்கேயே மருத்துவ பரிசோதனை நடந்தது. மருத்துவர்கள் சிகிச்சையும் அளித்தார்கள். மும்பையிலே சோட்டா ராஜனின் உயிருக்கு ஆபத்து என்று அஞ்சப்படுவதால் முதற்கட்ட விசாரணையை டெல்லியிலே நடத்தலாம் என்றும் அதுவும் சிபிஐயே அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மும்பை போலீஸ் அவர் மீது பதிவு செய்திருக்கும் வழக்குகள் அனைத்தையும் சிபிஐக்கு மாற்றும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலவே மற்ற மாநில போலீசாருக்கும் அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நாட்களில் முழு மூச்சாக உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் சோட்டா ராஜனை விசாரிப்பார்கள் என்று போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஜெரீனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.